செய்யவா? செஞ்சு காமிக்கவா? நீ மிரட்டின உடனே பயந்துகிட்டு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படி சொல்ற பொண்ணு நினைச்சியா என்ன? எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த பூஜாவை டென்ஷன் ஆக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ வெற்றி. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், வந்து சேரு. இல்லனா நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். நீ நல்லா இருப்ப சாமி. முதல்ல இடத்த காலி பண்ணு. கிளம்பு. வாடா. அது துணி போ. மாப்ள வாடா. என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் இருக்குது உனக்கு. சக்தி என்ன பண்றேன்னு பாடுறா. இன்னொரு வாட்டி சக்தியை பத்தி தப்பா பேசுன டேய், இதுக்குத்தான் மாப்ள இந்த சண்டையெல்லாம் வேணாம்னு சொன்னேன். கோபம் வந்துட்டா ஏன்டா உன் மூளையெல்லாம் வேலை செய்யாதா? ஏன்டா இன்னும் முரடனாவே இருக்க? மாமா யாரு மாமா அவ? பெரிய இவனாட்டம் பண்றா. சக்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு அப்படி எரிச்சலா வருது மாமா. ஏய், ஓ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியடா. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா. டேய் மாப்ள, என்னையும் உன் அக்காவையும் நம்புறியா இல்லையா? டேய், நம்புறியா இல்லையா? மாமா உனக்கு நிறைய விஷயம் தெரியாது மாமா. டேய், எனக்கு எதுவுமே தெரிய வேணாம்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி 4 பேர் 4 விதமா பேசுறது சகஜம்டா. டேய் டேய், சக்தி என் பொண்ணு தான்டா, இல்லைங்கள. ஆனா எனக்கு நம்ம குடும்பம் தான்டா முக்கியம். இந்த ஒரு விஷயத்துக்காகவாது நீ மாமா சொல்றத கேட்கணும் இல்லடா. டேய் மாப்ள, நான் சரியா தானடா பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா இதுவே நீயா இருந்தா இந்த பொண்ணுக்கு 150 ஆசனை கட்டிப்பியா மாமா? டேய், நான் கட்டிக்குவேன்டா, கட்டிக்குவேன். என்னடா பாக்குற? டேய், இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் சும்மாடா, வயசு கோளாறுடா. டேய், கல்யாணம் பண்றோம்ல, அதான்டா நிஜம். வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய சரண்யா? வெற்றி வந்துட்டானா? எவ்வளவு நேரம் ஆகுமா அவன் வரதுக்கு? அவன் உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? பிரச்சனை அங்க இல்லம்மா, இங்க. இங்கயா? இங்க என்னடி பிரச்சனை? உடனே சொல்லணும் தான் எனக்கு தோணுது. ஆனா சில விஷயங்களை பார்த்தா அதை இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து சொல்லி எல்லாத்தையும் ரசிச்சா என்னன்னு தோணுதுமா. சரண்யா, சொல்லிடாத. கால்ல வேணாலும் விழற. சரண்யா, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னம்மா, அம்மா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கல, சொல்லு என்னன்னு. சரண்யா, சரண்யா, என்னடி ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏய், என்னவோ பிரச்சனைன்னு சொல்ல வந்தியே, அத சொல்லு.
சொல்லவா? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன விஷயம்தான். என்னது பிரச்சனை சொல்லிட்டு வந்தா இப்போ சின்ன விஷயங்கிற? வா சரண்யா, போய் சொல்லுவோம் வா. ஏய், என்ன மிரட்டுறியா? சரி, வாடி வா. நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். வா. என்னடி இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தா இப்ப வந்து தைரியமா பேசுற? நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் எதுக்கடி பயப்படணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கர்ப்பமா இருக்கேன். இது சந்தோஷப்படுற விஷயம் தானே. இதுக்கு நான் ஏன் பயப்படணும்? வா வா, அம்மா கிட்ட போய் சொல்லலாம். வா. ஏய் இருடி, நடத்த கெட்டவளுக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காது. அதான் நீ இப்படி தைரியமா பேசிட்டு இருக்க. ஏய், அரைஞ்சா பல்லு கிள்ளலாம் கழண்டும். யார பார்த்து நடத்த கட்டவன்னு சொல்ற? என்ன பார்த்தாடி சொல்ற? எங்க அண்ணா உன் கழுத்துல தாலியே கட்டல, அதுக்குள்ள இவ்ளோ வாயா உனக்கு? வாடி வா. இன்னைக்கு நடு ஹால்ல உன்னையும் உங்க அம்மாவையும் சந்தி சிரிக்க வைக்கல நான் சரண்யா இல்லடி. நான் ரங்கநாயகிக்கு பொண்ணே இல்லடி. நடத்த கெட்டவ எவ்வளவு பேசுறா பாரு. பூஜா, ஏய் இவ்ளோ பெரிய இடத்துல நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். இங்க வச்சு உன்னை நடத்த கெட்டவன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா, நடு மண்டபத்துல ஊர் முன்னாடியும் உங்க அம்மா அப்பா முன்னாடியும் உன்னை நடத்த கெட்டவன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னா அப்ப என்ன பண்ணுவ? கல்யாணமாகி 6 மாசமா உன் புருஷனை பிரிஞ்சு உங்க அம்மா வீட்டுல தனியா தான் இருக்க. உங்க அம்மாவை மீறி நீ உன் புருஷனை பார்க்க கூட முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப நீ கர்ப்பமா இருக்கனா நீ நடத்த கெட்டவ தானே. இப்படி எல்லார் முன்னாடி கேப்பனே, இதெல்லாம் நீ தாங்கிப்பியா சரண்யா? பொன்னாடி நீ இப்படி பேச எப்படி உனக்கு மனசு வருது? ஹே இங்க பாரு சரண்யா, எனக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் நினைச்சது எனக்கு நடந்தே தீரணும். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் 2 விஷயம்தான். ஒண்ணு, நான் ஆசைப்பட்ட வெற்றி என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். அந்த மிஸ்காரி சக்தி என்கிட்ட தோத்தாகணும். 2வது, இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அதை தவிர வேற எந்த சென்டிமெண்ட்டும் எனக்கு கிடையாது. இதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யமுனா, இந்த தட்டை வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் அச்சதையை கொடு. என்ன அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. திருமாங்கலத்தை வாங்கிக்கோங்க. கெட்டி மேலம் கெட்டி மேலம். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ராத்திரி பூரா எங்க வீட்டுலதான் தங்கி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. தங்கிலி, தாலிய கட்டுறா. மாப்ள, தாலிய கட்டு மாப்ள. ஏண்டா எந்திரிச்ச?
டேய் சங்கிலி, உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? இது பொம்பளை புள்ள வாழ்க்கை. கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு திடீர்னு கட்ட மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? தாலியை கட்டுற. டேய் சொல்றேன்ல, உட்காந்து தாலி கட்டு. இப்ப கழுத்துல தாலி கட்டனா என்ன கேன கிறுக்கனா? டேய் என்னடா சொல்ற? ஏய், மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னா அப்புறம் எப்படிடா அது? அப்ப ஏன் வாழ்க்கை? இந்த பாரு சங்கிலி, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்துல என்ன மரியாதை இல்லாம பேச வச்சிடாத. நீதான் மாப்பிளையா வரணும், நீங்க யாரும் தவம் கிடக்கல. ஏதோ எங்களுக்கு விதிச்ச விதி இதுதான்னு தலையெழுத்தேன்னு நின்னுகிட்டு இருக்கிறோம். நீ என்னமா பெருசா முறுக்கிட்டு நிக்கிற, தாலி கட்ட மாட்டேன்ட்டு கொட்டா தாலிய. கார்த்தி, சங்கிலியே தாலி கட்ட மாட்டேன்ட்டானோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டினியே, இப்ப நீ என்ன சொல்ற? ஏமா இந்த நேரத்துல ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சங்கிலி, இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. உனக்கு என்ன தெரியும்? நான் யாரை எங்க எப்ப பார்த்தேன் சொல்லு. இந்த பார், இந்த கல்யாணம் நடக்காது. அதுதான். வேற ஏதாச்சும் பேச வச்ச உனக்குதான் அசிங்கம். இப்ப மட்டும் அசிங்கமா இல்லையா? நீ பாட்டுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு போவ, நான் சரின்னு கேட்டுக்கணுமா? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நேத்து நைட் எங்க போயிருந்த? சத்தத்தையே காணோம், சொல்லு. இவ்வளவு நேரம் சொல்லு சொல்லு. நீ நேத்து நைட் எங்க? நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்ப எங்க போயிருந்தா? அவ வீட்டுலதான் இருந்தா. உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி போய் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பாரு, அவ எங்கேயும் போயிருந்துருக்கட்டும்னா, ஆனா அவளை எப்படி சுத்தமா வச்சுக்கணுங்கிறத அவளுக்கு நல்லா தெரியும். அது நெருப்புடா. நீ எல்லாம் அவளை கேள்வி கேட்கணும்னு அவ தலையில எழுதிருக்கு பாரு. அட, மஞ்ச காமால வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்ச மஞ்சளாதான் தெரியும். இங்க பாரு, வேணாம். உங்க பருப்பு நெருப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் நடிச்சுக்கிட்டு சி. செல்வாவை பார்த்தா என்ன உருகு உருகுறா தெரியுமா? டேய் என்னடா, என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரலக்கா, உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணா நீ கேள, நேத்து நைட் எங்க போயிருந்தான்னு கேள. அவன் தான் கேட்டுட்டு இருக்கான்ல. நீ எங்க போன நேத்து நைட்டு சொல்லு. நீயும் ஏன் அமைதியா இருக்க? சொல்லி தொலையேன். சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? இந்த இவ யமுனா, இந்த துர்கா, இதுங்க 3 கூட்டு கலவாணிங்க. இதுங்க 3 பேருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஒன்னு விட்டு கொடுத்துக்காதுங்க. ஆனா நீ தம்பின்னு கூட பார்க்காம விட்டு கொடுக்கறல்ல. டேய், நான் ஏன்டா உன்னை விட்டு கொடுக்க போறேன்? ஏண்டா, இது எல்லாமே உனக்காக தான்டா. நீ உங்க அக்காவே சந்தேகப்படுறியாடா? விடுங்க, சின்ன பையன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். இத பாருங்க, எல்லாரும் இதையே பேசி பேசி பெருசாக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாரு சக்தி, சொல்லுமா. வந்துட்டான் பாரு. யாரா? பாருங்க. இதுக்கு மேலே இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு நான் என்ன சொம்பப்பயலா? டேய், யோ, சங்கிலி நில்லுடா.
டேய் சங்கிலி, சபாஷ் சபாஷ் சக்தி, இந்த கல்யாணம் நின்னுடுச்சு. ஏன் உனக்கு சங்கிலியை கட்டி வைக்க எல்லாரும் முடிவு பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கல்யாணத்தை நிப்பாட்ட எவன் வந்தாலும் சங்கிலி எதிர்த்து நிப்பான், பயப்பட மாட்டான். ஆனா இப்போ இவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஏய், என்ன நடக்குதுங்க? ஐயோ அம்மா, அவசரப்படாதீங்க. சங்கிலி புரிஞ்சுக்காம சொல்லிட்டான். அதான் அப்பாவும் அவங்க அக்காவும் போயிருக்காங்கல்ல, பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே கல்யாணம் தாம்மா. சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப உனக்கு அந்த சங்கிலியோட கல்யாணம்? அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? இன்னைக்கு எனக்கு இந்த மண்டபத்துல கல்யாணம் நடந்து ஆகணும். அப்பதான் உன் நிச்சயதார்த்தமும் நடக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்குக்கா? உன் நிச்சயதார்த்தத்துக்காக தான். என்னடி இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அதுக்காக நான் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிக்கிறேன். ஏன் சக்தி, நீ இன்னும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கியா? அம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு என் கல்யாணம் நடக்கும்மா. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி நிச்சயத்தை நடத்தி தரணும்மா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாதுமா, பிளீஸ்மா. நல்ல மண்டபத்தை பார்த்து ஊரை கூட்டி சந்தோஷமா என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு நிச்சயம் நடக்கும். கார்த்திக், கிளம்புடா. அம்மா, அவசரப்படாதம்மா, சொன்னா கேளுமா. சக்தியோட கல்யாணம் வேற, என்னோட கல்யாணம் வேற. இது அண்ணில இருந்து உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தேவையில்லாம பேசி இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. எல்லாரும் முன்னாடி நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. சக்தி வேற ஒரு நல்ல பையனா பார்த்து அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு எனக்கும் யமுனாவுக்கும் இங்க நிச்சயதார்த்தம் நடக்கட்டுமா? எல்லாரும் கெஞ்சிதான் அவளோட வாழ்க்கையும் போய் தான் எனக்கு நிச்சயம் நடக்கணும்னா அப்படி ஒரு நிச்சயமே எனக்கு வேண்டாம். யமுனாக்கா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ சும்மா இருடி. அம்மா, அவ பேசினது மனசுல வச்சுக்காதீங்கம்மா, அவசரப்படாதீங்கம்மா. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இத பாரு, உனக்கு நான் கொடுத்த வாக்கு அதோட டைம் முடிஞ்சு போச்சு. கார்த்திக், வரையா இல்லையா? இப்போ இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் எப்பவுமே உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது. டேய், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாடா. டேய், வாடாங்கறல்ல. வரையா இல்லையா? கிளம்பு. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. யமுனாக்கா பாவம்மா, அவ ரொம்ப இன்னசென்ட்மா. இது அவளால தாங்கிக்கவே முடியாதும்மா. கேக்குறேம்மா, சக்தி ப்ளீஸ். இப்ப வந்துருவா சங்கிலி. என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்மா. மத்தவங்க வாழ்க்கைய பத்தி உனக்கு அக்கறையே இல்லையே. ஆனா இனிமே நான் உன்னை முடிவெடுக்கவே விட மாட்டேன். இப்ப நான் ஒரு முடிவெடுக்க போறேன். சரி சக்தி, இதுக்கு நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். ஆனா சக்தி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நேத்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை மட்டும் நீ நம்பு. நான் நம்பி இனிமே என்ன ஆக போகுது? என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்தாச்சு. வேற வழியே இல்ல. நான் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும்.
என் அக்காவுக்காக, என் குடும்பத்துக்காக நான் எடுக்கிற முடிவு இது. என்னால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை என்னாலேயே முடியணும்னு நான் எடுக்கிற முடிவு இது. உன்னோட பிடிவாதம், உன்னோட வெறி இனிமே என் குடும்பத்துல இருக்கிற மத்த யாரையும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் எடுக்க போற முடிவு இது. ஒழுங்கா போய் சக்தி கழுத்துல தாலி கட்டுறா. அதெல்லாம் முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முடியாதுங்கற. அக்கா முடியாதுக்கா, பேசாம போக்கா. தாலி கட்டு போடா. போட்டேன்னு வையேன். பைத்தியம் மாதிரி கட்டு பேத்திட்டு. என்னடா அக்காவே கைய வாங்கிட்ட? அடிடா அடி. அடிங்கறல. விடுக்கா. உன்னை ஒரு அப்பாவா அம்மாவா இருந்து உன்னை எல்லாமமா வளர்த்ததுக்கு என்ன அடிப்பியா நீ? சொல்லுடா. இந்த வாழ்க்கையை நான் எதனால ஏத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்காக இந்த மனுஷன் கிட்ட எதுவுமே கேட்கல. என் தம்பி என் கூட என்னைக்குமே இருப்பான், அதுக்கு நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி தாண்டா இவரை கல்யாணமே பண்ண. அவ்வளவு செஞ்சிருக்கே உன் அக்கா. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், ஆனா நீ பண்ண மாட்டல. என்னையும் அடிப்பியா நீ? அடி அடிடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பண்ணிட்டேன், சும்மா அதையே புடிச்சுக்கிட்டு. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இவ்வளவு தூரம் உன்கிட்ட கெஞ்சிரல்ல. சக்தி கழுத்துல தாலி கட்டுறதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ தாலி கட்டிட்டு எங்க வேணாலும் போய் தொலை. அக்கா திரும்ப திரும்ப தாலி கட்டுன்னு லூசாக்கா. நீ அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா? டேய் அறிவு கெட்டவனே, சக்திய பத்தி 1000 குறை சொல்லு, ஆனா அவன் நடத்த கெட்டவன்னு சொன்ன பாரு. உனக்கு மண்டையில ஏதாவது இருக்காடா? அவளை பார்த்தா உனக்கு தெரியல? அந்த பொண்ணு எவ்வளவு சொன்னா. இத பாரு, அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா சக்திய பத்தி நீ தப்பா சொன்னா நான் நம்ப மாட்டேன். அக்கா அவ நடிச்சுதாங்க எல்லாரும் ஏமாத்துறா. அவ ஏமாத்தல, நீதான் யார்கிட்டயும் நல்லா ஏமாந்திருக்க. ஆமாண்டா மாப்ள, நம்ம ஊரு பொண்ணுங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அதுவும் சக்தி மெஸ்ஸ விட்டு எங்கேயுமே போக மாட்டாடா. டேய் ஏன்டா தேவையில்லாம கற்பனை பண்ற? மாமா உனக்கு என்ன மாமா தெரியும்? நிறுத்துடா. உனக்குதான் எதுவுமே தெரியாது. மனமேடையில அவளை பார்த்து ஏதோ சொன்னியே, என்னமோ அவ செல்வாவ பாக்க போனான்னு. அது உனக்கு எப்படிடா தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இத பாரு, எப்படி தெரியும்னு நீ இப்ப சொல்லல, உன்னை கொன்னு போட்டுருவேன். சொல்லுடா, சொல்லு. உன் குடும்பத்துல சம்பந்தம் பேசி பட்டதெல்லாம் போதும். அந்த சங்கிலி என்னடானா தாலியை கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவன் என்னடானா தானா சொல்லி வச்ச மாதிரி வரான். அப்பா போதும்டா சாமி, எங்களை விட்டுரு. நாங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த வாழ்க்கையில நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஐயோ அப்பா சாமி, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு எங்க இப்படி ஒரு குடும்பத்துல நாம பொண்ணு எடுக்கலங்க. எங்களை விட்டுரு. இது பாரு, நாங்க எங்க பையனை கூட்டிட்டு கிளம்புறோம். இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாது, அவ்வளவுதான். தயவு செஞ்சு என் பையனை நிம்மதியா வாழ விடு, எங்களையும் நிம்மதியா வாழ விடு. எங்களுக்கு ஒரே ஒரு பையன்மா, அவனுக்கு கண்ணு குளிர நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி பாக்கணுமா தாயே. அதனால எங்க வீட்டு பக்கம் வந்துடாதம்மா. எங்க அக்காவோட வாழ்க்கை நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உன் கல்யாணம். என்ன மட்டும் கேள்வி கேக்குறல்ல, நீ சொன்ன சத்தியப்படிதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கா. தலை தெறிக்க ஓடி போனால அந்த சங்கிலி, அப்பவே உன் கல்யாணம் நின்னாச்சு. அதோட நான் உனக்கு கொடுத்த சத்தியம், நீ எனக்கு கொடுத்த சத்தியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, என் கல்யாணம் நிக்கல. இப்ப இந்த இடத்துல என் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? அதான் சங்கிலி ஓடி போயிட்டானே. ஓ, நீயே உன் கழுத்துல தாலி கட்டிக்க போறியா? அதுக்கு பேர் என்ன, கல்யாணமா? அம்மா, சக்தி என்ன சொல்றான்னு தான் ஒரு நிமிஷம் கேளு. கேட்டுதான் கார்த்திக் நாங்களும் இந்த நிலைமையில நிக்கிறோம். சரி, நீ சொல்றதுக்காக ஆனது ஆச்சுமா, இதையும் நான் கேட்டு தொலைறேன். சொல்லுமா,
கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அக்கா என் பையனை வளைச்சு போட்டுட்டா பாத்தியா? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான்னு. எல்லாம் என் தலையெழுத்துதான்னு கேக்குறேன். எல்லாத்தையும் கேட்டு தொலைறேன். சொல்ல வந்தது சொல்லு. கோகிலா, இவகிட்ட என்ன பேச்சு? வானவ போலாம். இருங்க இருங்க, கடைசியா இவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்டு பாப்போமே. அதான் நம்ம பையன் சொல்லிட்டாருல்ல. இவ சொல்றத கேட்டுட்டு நாம மொத்தமா போயிடலாம். சக்தி, நீ சொல்ல வந்தத சொல்லு. அம்மா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இப்போ எங்கே என் கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷமே யமுனா அக்காக்கும் கார்த்திக் சாருக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏதோ டென்ஷன்ல இருக்கா, இத போய் பெருசுபடுத்திட்டு இருக்க. சரியா போயிடு விடு. இல்லங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. நேத்து நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க இவங்க எல்லாம் இந்நேரம் நின்னுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அண்ணி, நேத்து நடந்தது நேத்தோட போச்சு. அத போய் அண்ணன் கிட்ட சொல்லணுமா? என்னாச்சு? என்ன நடந்தது? அத விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனா அது முடிஞ்சு போன விஷயமாவே இருக்க வேண்டியது இவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன அண்ணி பண்றது? சரளா, உனக்கு வெற்றிய பத்தி நல்லாவே தெரியும். நீ கோவில்ல முதல் நாள் பார்த்ததுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். இது அவனோட சுபாவம். அவனை புரிஞ்சுக்கிட்டா அவன் ஒரு பச்சை குழந்தை மாதிரி அவன் நம்ம கூடவே இருப்பான். அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சா அவன் விலகி விலகி போய்கிட்டே இருப்பான். இந்த பூஜா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். பூஜாமா, நீ மனவரையில் உட்காருமா. இன்னும் எவ்வளவு நேரம் அம்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் நேரம் ஆக ஆக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ இவ்ளோ தூரம் பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துருச்சு போ? அத்தை, எப்படித்தான் உங்களால இப்படி டென்ஷனே இல்லாம இருக்க முடியுது? இவ்ளோ பேர் வந்துட்டாங்க, வரவங்கள மாப்பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க. எப்படித்தான் நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க? ஏன்னா என் பையன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் சொல்றத அவன் 100% செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டா? சொல்லவா? வேண்டாம் நீ விடுங்க. நான் சொல்றேன், எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம அப்படியே ஓடி போயிருமோன்னு பூஜா பயப்படுறான். கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டா என் பொண்ணு. அப்படி ஓடி போறவனா என் பையன்? இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்க. நானும் என் புருஷனும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல நாங்க எங்க தலைமை வந்து நிக்கும் போது அப்படி செஞ்சுட்டு என் பையன் போயிருவானா? நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அவளும் வெற்றியை தப்பா நினைக்கல. நேரமாகுதேன்னு தான் கேட்டா. பூஜா நம்ம வெற்றியை போய் தப்பா நினைப்பாளா? சொல்லுடி. பூஜா, என் பையன் வருவான், உன் கழுத்துல தாலி கட்டுவான், இந்த கல்யாணம் நடக்கும். அவன் ஏன் புள்ள. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏன் உனக்கோ கூட தலகுனிவு வர மாதிரி எந்த விஷயத்தையும் என் பையன் செய்ய மாட்டான். நீ போய் மேடையில உட்காரு. அவன் வந்து ஐயர் மந்திரம் சொல்லி மேலத்தாளம் முழங்க அவன் உன் கழுத்துல தாலி கட்டதான் போறான். அது அவன் போனை எடுக்கல, அவன் டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். வெற்றி கூட 2 பேர் போயிருக்காங்கல்ல அத்தை, அவங்களுமா போன் எடுக்கல? ரங்கநாயகி, இன்னொரு தடவை தான் போன் பண்ணி பாரும்மா. சரண்யா, என்ன வெற்றி போன் எடுத்திருக்க மாட்டானே? சரண்யா, மறுபடியும் ட்ரை பண்ணு. இப்போ எடுத்திருக்க மாட்டானே. 4 தடவை இல்ல 40 தடவை போன் பண்ணுங்க, அப்போ அவன் போன் எடுக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு வர டென்ஷன் உங்களுக்கும் தானே வரும்? வராது பூஜா, எனக்கு டென்ஷனே வராது. ஏன்னா என் பையன் மேல எனக்கு துளி கூட சந்தேகமே வராது. அவன் சீக்கிரமா வந்துருவாங்க. அம்மா, தம்பி எப்போ வருவாரு? ஐயா கிளம்பணுமா?
தலைமைச் செயலகம் போகணும்னு சொன்னாரு. டைம் ஆயிட்டே இருக்கு. இத பாருங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். மினிஸ்டர் கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படியா? கொஞ்ச நேரம். சரிங்கம்மா. ஏய் சக்தி, சக்தி நில்லு. இப்படி என் பையனை அவன் ஊர்ல எல்லார் முன்னாடியும் அடிச்சவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. முதல்ல எங்க இருந்து கிளம்பலாம். அப்பா வாங்க. எழுங்க. என்னடா என்ன அவரையே நீ பாடுற? இப்ப நீ வர போறியா இல்லையா? அம்மா, நானும் அம்மாவாச்சின்னு பொறுத்து பொறுத்து போனா நீங்க ஓவரா போறீங்க. இங்க பாருங்கம்மா, முதல்ல என் கல்யாணத்துக்கும் சக்தி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நீங்க சக்தி கிட்ட யமுனாவை காரணம் காட்டி முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. பாவமா சக்தி வேற வழியும் இல்லாம அவளோட கலெக்டர் கனவையும் விட்டுட்டு உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு இன்னொரு பொண்ணு கூட திருட்டுத்தனமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அப்போ அவ வேற வழி இல்லாம சங்கிலிய கல்யாணம் பண்றதுக்கு சத்தியம் பண்ணா. இங்க பாருங்கம்மா, இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்களும் புஷ்பாவும் சேர்ந்து அவளை சத்தியம் செய்ய வச்சீங்க. ஆனா இப்ப அதையும் மீறி செல்வா அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்கதாமா, நீங்க மட்டும்தான். உங்க கண்டிஷனும் உங்க பிடிவாதமும் தான். இப்ப போய் சக்தியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா கார்த்திக், என்ன நீ மொத்தமா அவ வீட்டு பக்கம் சாஞ்சிட்ட? இங்க பாருமா, நான் உன சாயல நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உங்க பையனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்தேன். ஆனா நான் செய்யறது தப்பும் தெரிஞ்சும் செஞ்சேன். ஆனா இப்ப நியாயம் சக்தி பக்கம் இருக்கு. இங்க பாருங்கம்மா, இந்த மண்டபத்துல எனக்கும் யமுனாக்கும் நிச்சயம் பண்ணாம நீங்க வெளியே போனீங்கன்னா அப்புறம் எந்த முடிவெடுக்க நான் தயங்க மாட்டேன். என்ன சொன்ன நீ? என்னங்க இருங்க. இப்ப நிச்சயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. என்னமா யோசிக்கிற? நான் கொஞ்சம் யோசிக்கணும்டா. நல்லா யோசிமா. ஆனா ஒண்ணு, நிச்சயம் முடிஞ்சாதான் நானும் யமுனாவும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லமா. டேய், என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா. அம்மாவை போய் கூட்டிட்டு வா போ. அம்மா, என்ன மன்னிச்சிரும்மா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல என்னெல்லாமும் நடந்துருச்சும்மா. என்ன மன்னிச்சிரும்மா. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
சக்தி, நீ சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் எதிர்பார்க்கலமா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு தாயா கூட வேண்டாம், ஒரு மனுஷியாவது மதிச்சி அடி. நீ மனசாட்சிங்கிற வார்த்தைக்கு மீனாட்சின்னு மறுபேரு பேசுவாங்க. ஆனா மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணா? எப்படி நீ என் பொண்ணா? எப்படி இப்படி ஒரு சுயநலவாதியா எப்ப மாறிட்ட சக்தி? ஏன்பா செல்வா, இவ கேட்டுட்டாளேன்னு இவ கழுத்துல தாலிய கட்டிட்ட பாரு. அங்க அங்க உனக்காக ஒருத்தி மாலையும் கழுத்துமா ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? இதோ இங்க பச்சை குத்திருக்கே அம்மான்னு அந்த தாய் அங்க காத்துக்கிட்டு இருப்பாளே. இப்ப அந்த தாய்க்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. நீ மட்டும் இல்லப்பா, நானும் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ரெண்டு பேரும் என்னையும் தலை குனிய வச்சு நிக்க வச்சிட்டீங்க. மீனாட்சி அம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியுமா. உங்க பொண்ணு சக்தி அவ சொன்னதை செஞ்சிட்டா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பையனுக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். அம்மா, நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு வாங்கம்மா. ஏதோ சின்ன சிறுசுங்க தப்பு பண்ணிடுச்சிங்க. நாம பெரியவங்க தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையாம்மா. இங்க பாருங்க, உங்க கையால தட்டை மாத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப கோடீஸ்வரி ரங்கநாயகி பையனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தையும் என் தம்பியையும் இவ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சொத்துக்காக வெற்றியை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொய், எல்லாமே பொய். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டான் இவ தம்பி. சொத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இவங்க சொல்றது எல்லாமே பொய். எனக்கு இவரு பேரு வெற்றின்னு கூட தெரியவே தெரியாது. எங்க எல்லாருக்குமே செல்வான்னு தான் தெரியும். இப்போ நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் செல்வா ரங்கநாயகி அம்மாவோட பையன்னு எனக்கு தெரியும். நானே இந்த உண்மையை சேர்ந்திக்க முடியாம அதிர்ச்சியில இருக்கேன். ஏய், நடிக்காதடி. வெற்றி ரங்கநாயகி அத்தையோட பையன் உனக்கு தெரியாது? அத்தை, இவ போய் சொல்றா அத்தை. நீ எதுவும் சொல்ல வேணாம் பூஜா. அவ சொல்றது எல்லாமே பொய். வெற்றி மேலேயே பொய் கேஸ் கொடுத்தவ தானே இவ. மீனாட்சி அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இவ்ளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை நீங்க கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அம்மா, சத்தியமா எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் வெற்றி தான் செல்வான்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆமாம்மா, உண்மையிலேயே எங்க அம்மாக்கு இந்த கல்யாணம் நடந்தது கூட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி விடுங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இவ என்ன புடவைய கட்டியிருக்கான்னு பாருங்க. அதனாலதான் நானும் வெற்றியும் எங்க போனாலும் நீ அங்கங்க வந்து நின்றுக்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்னைக்கு நீ எங்க வீட்டுல வெற்றியை ஃபர்ஸ்ட் பாத்தியோ அன்னையில இருந்து நீ பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்க. இதுக்கு உன் ஒட்டுமொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணுதா? இந்த பொழப்புக்கு 4 முளை கயத்துல 4 பேரும் நாட்டுக்கு சாகலாண்டி. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? ரங்கநாயகி முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க, மறந்துடாத. அது தெரிஞ்சா ஏன் இவ்ளோ திமிர எடுத்து ஆட போறா?
பூஜா சொன்னதுல என்னடி தப்பு? அவ சொல்றதுதான் உண்மை. அத்தை, இவ வெற்றியை வளைச்சு போட பல தடவை ட்ரை பண்ணா. வெற்றி எப்பவும் கையில ஒரு தாஜ்மஹால் வச்சிருப்பான்ல, அது யார் கொடுத்தான்னு கேளுங்க. அத்தை, அது இந்த சக்தி கொடுத்தது அத்தை. அது நான் செல்வாக்கு பிடிச்சிருக்குன்னு சாதாரணமா வாங்கி கொடுத்தது. சாதாரணமா தாஜ்மஹால் தான் வாங்கி கொடுப்பாங்களா? சரி விடு, லவ் எல்லாம் இல்லாம சாதாரணமா தான் வெற்றி கூட ஒரு நாள் ஃபுல்லா தனியா ஒரு வீட்ல தங்கி இருந்தியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பூஜா, என்னையா அத்தை கத்துறீங்க? இதோ நிக்கிறானே உங்க புள்ள, அவகிட்ட கேளுங்க. சொல்லுடா, சொல்லு. இவ சொல்றது உண்மையா? அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு தனியா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேம்மா. ஏய், பூஜா சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா இல்லங்கறத தவிர்த்து இங்க எதுவும் பேசக்கூடாது. உண்மைதாம்மா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் பூஜா என்கிட்ட முதல்லயே சொல்லல? உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. இவன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா நீங்க கேட்டப்பெல்லாம் இவனு சம்மதம் தானே சொன்னான். சரி, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிடுவான், அப்புறமா இவனை பாத்துக்கலாம் நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்படி இவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வருவான் நான் சத்தியமா நினைக்கல. இல்ல, நான் சொன்னதுதான். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்லைங்க. கடைசியில வெற்றி நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கான் பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே வெற்றி நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தானங்க செய்வான். அப்படிப்பட்ட நம்ம வெற்றியா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்கறத என்னால நம்பவே முடியலங்க. ஏங்க, இப்ப நம்ம குடும்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்களேங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு. எல்லாருக்கும் நான் என்னன்னு பதில் சொல்வேங்க? எங்க பாவங்க அந்த பூஜா அழுதுகிட்டே ஓடினா. அவகிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன் தெரியுமா? நீதான் என் மருமக, நீதான் என் மருமகன் அத்தனை சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப நான் அவளுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? இந்த ஊர் முன்னாடி எப்பவுமே தலை நிமிர்ந்து நின்னவங்க நானு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட அன்னைக்கே சரண்யா சொன்னா வெற்றி என்னவோ சரியில்லைன்னு. அவளால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, என்னால முடியலையேங்க. என் பையன் மேல இருக்கிற பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் சரண்யாவை அன்னைக்கு அவ்வளோ திட்டினேன். நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு சரண்யா கிட்ட போய் என்னமா ஆச்சுன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. விடுமா, நடந்தது நடந்து போச்சு. சாமியார் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்தா கடைசியில வெற்றி ஆசைப்பட்ட பொண்ணே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சா பார்த்தா. விடுமா, அவன் அதை சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்படிதான் நம்ம எல்லாரையுமே தலைகுனிய வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன் அவன் கிட்ட. அத்தனை தடவையும் சரிமானு தானே சொன்னாங்க. அவன் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க. நீங்க பஞ்சாயத்துக்கு வரணும். பஞ்சாயத்தா? இன்னைக்கா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இப்ப வந்து தீர்ப்பெல்லாம் சொல்ற ஒரு மூட்ல நான் இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஒரு வாரம் தள்ளி வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை வர சொன்னது தீர்ப்பு சொல்ல இல்லம்மா. அப்புறம் ராதே உங்க மேலதாம்மா. என்னது ராது இந்த ரங்கநாயகி மேலையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, அந்த புஷ்பாவும் நீதிமணியும் அம்மா மேலையும் உங்க பையன் மேலையும் ராது கொடுத்திருக்காங்க. ஓ, என்னன்னு பிராது கொடுத்திருக்காங்க? அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண இருந்த பொண்ண உங்க பையன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த கல்யாணத்தை அத்து விட சொல்லி பஞ்சாயத்து வச்சிருக்காங்கம்மா. அப்படி எல்லாம் அத்து விட முடியாது. பஞ்சாயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்க. போங்க. ஐயா,
உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா வரணும். வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மாவே பஞ்சாயத்தெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, தீர்ப்பும் சொல்லிருக்காங்க, அத்தும் விட்டுருக்காங்க. அம்மா உங்களுக்கே நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். தாலி கட்டி இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள அத்தை விடணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளைக்கு தான் அறிவில்ல பேசிட்டு இருக்கா, அதை கேட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்களே. இத பாருங்க, சக்தியே தாலி எடுத்து கொடுத்துதானே என் பையனை கட்ட சொன்னா. அப்புறம் என்ன பஞ்சாயத்து? இந்த பஞ்சாயத்தெல்லாம் செல்லாது, கிளம்புங்க. இப்படி வீட்லயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்கய்யா? எதுவா இருந்தாலும் 2 பேரும் பஞ்சாயத்துல வந்து பேசுங்க. அதுதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இருங்க, நான் வரேன், போங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன இது, நீங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்துமா, வெற்றி மேலையும் ரெங்கநாயகி அம்மா மேலையும் புஷ்பாவும் சரளாவும் பிராது கொடுத்திருக்காங்க. பிராதா? என்ன பிராது கொடுத்திருக்காங்க? வெற்றி பூஜாவை ஏமாத்தி சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பிராது கொடுத்திருக்காங்கம்மா. சக்திக்கு அம்மா நீங்க, பஞ்சாயத்துக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா, நாங்க வரோம். என்னம்மா இது? கல்யாணம் முடிஞ்சு அந்த மஞ்சள் தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இந்த புஷ்பா எதுக்கு பிராது கொடுத்திருக்கா? மண்டபத்துல புஷ்பா சக்திய சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் அவ வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு. ஆனா இவ்ளோ தூரம் அசிங்கமா இறங்கி போவான்னு நான் நினைக்கவே இல்ல. யமுனா, எனக்கு என்ன தலையெழுத்து? அவ கூட காலம் பூரா போராடி போராடி அவ சாபங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு, அவ அவமானங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும்னு என் தலையில தான் எழுதி இருக்கு. அவ நிழல் கூட படாம நீங்களாவது ஒரு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போயிடுங்க. நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா சக்திக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்துல நிக்க வச்சான்னா புஷ்பா மனசுல இன்னும் எவ்வளவு வன்மம் பாத்தியா? மா வா, நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம். அவ அங்க தனியா இருப்பா. எனக்கு முன்னாடி அவங்க தாலி கட்டிக்கிட்டாங்களா? அப்புறம் ஏன் அவங்களுக்கு நீ மன்னிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன். வந்து அங்க நிக்கிறதுக்கு என்னால முடியாது. மா என்ன சொல்ற நீ? வேண்டாமா. பாரு யமுனா, இது அவ எடுத்த தப்பான முடிவு. அதுக்கு அவளுக்கு கிடைச்ச தண்டனையாதான் நான் நினைக்கிறேன். அது அவளே பாத்துக்கிட்டு. என்ன கூப்பிடாத, நான் வரல. மா கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அத்து விட்டுருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. யார வந்து அத்து விட சொல்றீங்க? ஒரு அப்பாவே தான் பொண்ணு அத்து விட சொல்றது அராஜகங்க. சின்ன பொண்ணுங்க பேசாதீங்க. ராது கொடுத்தவங்க அவங்களே பேசிக்கிட்டோம், நீங்க சும்மா இருங்கம்மா. சரளா, உன் பிராத சொல்லுமா. ஐயா, என் பொண்ணு பூஜா வெற்றியதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா. அவ வெற்றிய தான் புருஷனாவே நினைச்சிட்டு இருந்தா. இந்த வெற்றி சொல்லாம கொல்லாம திருத்துப்புன்னு எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டினதும் அவ மனசு உடைஞ்சு போயிட்டாயா. பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூம கூட்டிட்டு உள்ள போய் அழுதுட்டு இருக்காயா. அவளுக்கும் வெற்றிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்து ஆகணும். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்கய்யா. வெற்றி சக்தி கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அறுத்து விட்டுருங்கய்யா. வெற்றிக்கு பூஜாவுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் பொண்ணு செத்து போயிடுவாயா. ரங்கநாயகி அம்மா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த புஷ்பா ஏன் மேல பிராது கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. என் பையன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நானே அதுல ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்கேன். ஏற்கனவே இப்படி ஒரு பஞ்சாயத்துல புஷ்பாக்கு எதிரா நான் கொடுத்த பஞ்சாயத்து தீர்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு புஷ்பா இப்ப என் மேல பிராது கொடுத்திருக்கான். அதெல்லாம் இருக்கட்டுமா, என்ன செய்ய போறீங்க அத சொல்லுங்க. இந்த சக்தி என்னோட ஆசைக்கு எதிரா என் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். என்னைக்கா இருந்தாலும்
இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். என் பையனுக்கும் இவளுக்கும் நடந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமே கிடையாது. என் பையன் என்னைக்கும் நான் சொன்னதுக்கு மறு பேச்சே பேசுனது கிடையாது. அப்படிப்பட்ட பையனையே இவ மிரட்டி தாலி கட்ட வச்சிருக்கான்னா இவ எப்படிப்பட்டவளா இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம். நான் செல்வான்னு நினைச்சுதான் சக்தி என்ன தாலி கட்டவே சொன்னான். அப்ப நீயே ஒத்துக்கிற, போய் சொல்லிதான் அவகிட்ட பழகினேன்னு ஒத்துக்கிற. என்னப்பா யோசிக்கிற? நீ தானே இப்ப சொன்ன, சொல்லுப்பா. செல்வான்னு சொல்லிதானே அந்த பொண்ணுகிட்ட பழகுன. ஆமாங்க ஐயா. ரைட்டு. இதுவரைக்கும் எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. சரளா, ரங்கநாயகி அம்மா, வெற்றி, புஷ்பா, நீதிமணி எல்லாருமே இந்த கல்யாணத்தை அறுத்து விட தயாராத்தான் இருக்காங்க. டேய், அண்ணன் எங்கடா அண்ணி அத்துக்குறேன்னு சொன்னாரு. என்னடா அவங்க பஞ்சாயத்து பண்றாங்க? வைத்தியக்காரங்களா இருக்காங்க போலயே. எல்லாம் சரிதான். தாலி கட்டிக்கிட்ட பொண்ணு சக்தி. சக்தி படிச்சவ, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவ. அவ ஒரு முடிவெடுத்தா அதுல 1000 விஷயம் இருக்கும்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால சக்தியே தன்னுடைய முடிவை சொல்லட்டும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட தீர்ப்பை சொல்றேன். ஏமா சக்தி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு இஷ்டம் இருந்தா இப்பவே உன் புருஷனோட கிளம்பி அவன் வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லைன்னா, பையன் பொய் சொல்லிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆள் மாறாட்டம் பண்ணி உன்னை ஏமாத்திட்டான், அதனால தாங்கிக்க முடியலன்னு நீ நினைச்சேன்னா சாமியை கும்பிட்டுட்டு அந்த தாலியை கழட்டி அதோ இருக்கு பத்தியா உண்டியலு, அந்த உண்டியல்ல போட்டுருமா. அதுக்கு பிறகு தாலி அவ கணக்கு, இந்த அம்மா பாத்துப்பா. அப்படி நீ தாலியை கழட்டி போட்டுட்டேன்னா உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை வெற்றியோ அவங்க வீட்டுக்காரங்களோ எந்த வகையிலயும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி ஒரு பொண்ணாவே ஆயிடுவேன். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கைய நீயே பாத்துக்கலாம். ஊரு இந்த முடிவுக்கு கட்டுப்படுமா. நல்லா யோசிச்சு இந்த முடிவை எடுமா. இப்போ எடுக்க போற இந்த முடிவுதான் உன் வாழ்க்கையே தீர்மானம் பண்ண போகுது. ஒரு தடவைக்கு 2 தடவையா நல்லா யோசிச்சு முடிவெடுமா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த முத நாளே நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு இழுத்தவ இவ. பஞ்சாயத்துல அந்த நாற்காலியில கம்பீரமா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றவங்கன்னா என்ன போய் அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நிக்க வச்சவதான் இந்த சக்தி. இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இவ்ளோ நடந்தாச்சு. இன்னும் காலை மட்டும் உள்ள வச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏங்க, இவ சொத்துக்காக உள்ள வர பாக்குறா. இவள போய் எப்படிங்க நீங்க வீட்டுல சேர்த்துக்க சொல்றீங்க? இத பாரு, இதெல்லாம் உன் கற்பனை. நீ சொல்றது எல்லாம் என்னால அப்படியே நம்ப முடியாது. இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எது நியாயமோ அதத்தான் நாம செஞ்சு ஆகணும். உனக்கு அவளை பிடிக்கலைங்கிறதுக்காக அவ நம்ம வீட்டு மருமக இல்லன்னு ஆயிராது. சக்தி, உன் மாமா சொல்றேன், உன் வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. வெற்றி, நீயும் வாப்பா. என்ன மீறி யார் உன்னை தடுக்கிறான்னு பாக்குறேன். உள்ளவா. அண்ணா, அதான்
அதான் அப்பா சொல்லிட்டாருல, உள்ள வான்னு. சக்தி, அத வலது கால்ல தள்ளி விட்டுட்டு மஞ்சளை எடுத்துட்டு உள்ள வாங்க. சக்தி, இனிமே இது உன் வீடு, நீ வாழ போற வீடு. வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல பூஜை அறையில இருக்கிற பரம்பரை விளக்க ஏத்தணும். போமா, போய் விளக்கேத்து. வா அண்ணா, நீயும் கூட வா. வாங்க. போங்க.